டைனாசிம், டாதர் டொமோனா இருக்கார்ல, அவருக்கு பிரச்சனை. நம்ம தோத்ததுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்கவா? பயமுடு பிரதமர். ஹபீப், ஹபீப், என் கதை முடிஞ்சது. என் கதை முடிஞ்சது. இந்த வாட்டி நான் தோத்தன்னா கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன். ஒரு சாதாரணமான எஸ்ஐ எனக்கு எதிராக சேலஞ்ச் பண்றான்னா பயமே இல்லாம இந்த அக்பர் சேத்தை எதிர்த்துட்டான். சார், இந்த எஸ்ஐ விஷயத்தை சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. கிட்டு பாய் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டு கேஸ் போடாம வெளியில அனுப்பிச்சு விட்டுருக்கான். சேட், அமீன் சொன்னது சரிதான். அவன் வெறும் போலீஸ் மட்டும் இல்ல, நம்மளை விட அவன் பெரிய சீட்டர். அவங்கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் இருக்கு. அந்த எஸ்ஐய நம்ம குறைச்சலா எடை போடக்கூடாது. அஸ்மத், புலியும் மானும் என்னைக்கும் சண்டை போடாது. அவன் எனக்கு எதிராக என்ன பண்றான்னு நான் தெரிஞ்சுக்கணும். டேய் தம்பி, நேத்து ராத்திரி நீ எங்க போயிருந்த? நான் நேத்து ராத்திரி என் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிருந்தேன். அதான் வீட்டுக்கு வர முடியல. தினமும் இதே வேலையா போச்சு. மேல போய் ரெஸ்ட் எடுப்போ. சேட், இனிமே நீங்க அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருங்க. அஸ்மத், அந்த துர்ஜாவை நான் கொலை பண்ணணும். ஏன் கையால அவனுக்கு மரண பயத்தை காட்டணும். பயங்கரமா. எனி ப்ராப்ளம் சார்? துர்ஜாய், பிரியந்தி அன்னையில இருந்து வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. இப்ப அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல. நான் எத்தனையோ வாட்டி கால் பண்ணி அவ ஆன்சரே பண்ணல. இப்ப நான் அவளை எங்கன்னு தேடுவேன், எப்படி தேடுவேன்? அவ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நீ பிரியந்தியை எப்படியாவது என்கிட்ட திரும்ப கூட்டிட்டு வாப்பா. பிரியந்தி நான் சொன்னா கேட்பான்னு நினைக்கிறீங்களா? அவ உன் பேச்சை கேட்டே ஆகணும். அவ ஒரு முட்டாள், பைத்தியம். இருந்தாலும் பிரியந்தி என்னோட ஒரே மக. அவளை எப்படியாவது நீ என்கிட்ட கூட்டிட்டு வந்துரு ப்ளீஸ். ஓகே சார், ஐ வில் ட்ரை. நான் பிரியந்தி கிட்ட பேசி பார்க்குறேன் சார். அம்மா, உன் கூடவே வந்துடுறேம்மா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிரியந்தி, நீ உன்னோட அப்பா சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்டியா? எல்லா பசங்களுக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க.
ஒருவேளை நம்ம அப்பா அம்மாவை மதிக்கலனா நம்ம எதிர்காலம் கெட்டு போயிடும். எல்லா விஷயம் சார் என்கிட்ட சொன்னாரு. உங்க அம்மா இறந்து போனதுல இருந்து உன்னை வளர்க்கறதுக்கு அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு. அவரோட வாழ்க்கையில நீ மட்டும்தான் இருக்க பிரியந்தி. அவர் ஒரு அப்பாவை என்ன செய்யணுமோ அதுதான் உனக்கு செஞ்சிருக்காரு. நீ எதுக்காக அவரை ப்ரொஃபஷனலா மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்க? எதுக்காக அவர் ஒரு அப்பாவை பார்க்க மாட்டேங்கிற? இங்க பாரு பிரியந்தி, நீ எவ்வளவு லக்கியன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும் போது என்னோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. என்னோட மாமா தான் என்ன பாத்துக்கிட்டாரு. ஆனா நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன்னா உன்கிட்ட அப்பா இருக்காரு, உன் மேல அவரு அன்பு பாசம் எல்லாத்தையுமே காட்டுறாரு. ஆனா எனக்கு அப்படி யாருமே இல்லை. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அதான். சரி வா, நான் உன்னை வீட்டை கூட்டிட்டு போறேன். இல்ல, என் அப்பாக்கு நான் நிறைய கஷ்டம் கொடுத்திருக்கேன். அவரை ரொம்ப காயப்படுத்திருக்கேன். அவர் முன்னாடி போய் நிக்கிற தைரியம் எனக்கு இல்ல. அவரை என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. நான் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு கிராமத்து பையன் தான் அப்பாவோட காசை திருடி அவன் ஆத்துல தூக்கி போட்டுட்டான். கிராமத்து ஆளுங்கள அவன் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. ஆனா அந்த அப்பா மட்டும் கிராமத்துக்காரங்க கிட்ட போய் என்னோட மகனை ஒண்ணும் செய்யாதீங்க, அவனால அதை தாங்க முடியாதுன்னு சொன்னாரு. இதுதான் பெத்தவங்களோட பாசம். சார் உன்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரு சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. எங்க பாரு பிரியந்தி, இனி நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. நம்ம எதிர்காலத்தை நம்ம எப்படி அலங்கரிக்கிறோமோ நம்ம அப்படிதான் வாழ முடியும். உன்னோட கடந்த காலத்தெல்லாம் மறந்துட்டு உங்க அப்பாவோட சந்தோஷமா வாழ ஆரம்பி. வா போலாம். So. அப்பா, இதை மன்னிச்சிருங்கப்பா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாருக்கிட்டையும் சாரி கேட்டதே இல்லை. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நிறைய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. I'm sorryப்பா. I'm sorryப்பா. I'm sorry. நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீங்க சொல்லியும் நான் கேட்கல. I'm sorry. அழாத. பெத்தவங்க எப்பயுமே தன் பசங்க மேல கோவமா இருக்க முடியாது. நீ உன்னோட தப்ப உணர்ந்து திரும்ப வந்துட்டால, இதுவே ஒரு நல்ல தீர்வுதாம்மா. சார், இப்ப நான் கிளம்பணும் சார். கண்ணா, நீ இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் சார். நான் கிளம்புறேன் பிரியந்தி. சார். அம்மாடி, துர்ஜயா ஒரு ஜீனியஸ். இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு அவங்க அப்பா அம்மா கர்வப்படணும், ரொம்பவே பெருமைப்படணும். நீ என்னம்மா சொல்ற? போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நம்ம 2 பேரும் இன்னைக்கு சேர்ந்தே சாப்பிடுறோம். 2 minutes. எங்க பாரு பிரியந்தி, இனி நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. நம்ம எதிர்காலத்தை நம்ம எப்படி அலங்கரிக்கிறோமோ நம்ம அப்படிதான் வாழ முடியும். உன்னோட கடந்த காலத்தெல்லாம் மறந்துட்டு உங்க அப்பாவோட சந்தோஷமா வாழ ஆரம்பி. ஏய், நீ போலீஸ் ஆபீசரா இல்ல மெஜிஷியனா?